வேடன் அவர்கள் கேரளால பயங்கர ஒரு ஃபேமஸான ஒரு ராப் சிங்கர். மக்களோட பிரச்சனைக்காக அவர் குரல் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காரு. பட் வேடனுடைய அம்மா ஒரு மலையக தமிழ் பெண். மலையக தமிழச்சி என்றாலே தமிழ்நாட்டினுடைய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய தலித் சமூகத்திலிருந்து மலையகத்துக்கு சென்று ஒரு 300 ஆண்டு காலமாக அடிமையாக வாழ வைக்கப்பட்ட ஒரு சமூகம். எல்லாரும் வலை வீசி மீன் பிடிக்க உனக்கு வலை கூட கிடையாது. அப்ப என்ன பண்றான், குச்சியை ஈட்டி மாதிரி செஞ்சு அதுல மீன் பிடிக்கிறான். அதுதான் அவனுக்கு பேர் வேடன். மீனை வேட்டையாடுகிற காரணத்தினால் அவனுக்கு பேர் வேடன். கேரளாவை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு ஒரு ஹீரோ. வேடன் கஞ்சா குடிக்கக்கூடிய ஒரு சுற்று வட்டாரம் எப்படி உருவாச்சு? சங்கிகளால் அவனை வளைய வைக்கப்பட்டது. அது கூட பின்னி பிணைஞ்சி அவர் மேல அதாம்மா அதாவது எப்பவுமே சங்கி கூட்டம் என்ன பண்ணும்னா அரவணைக்க பார்ப்பான். அவன் உஷாராயிட்டான். அந்த பையன் உஷாரான பிறகு அவனை அணைக்க பார்க்கிறார்கள். விருந்தினர் மாளிகையில 5 பேர் இருக்கிற இடத்துல கஞ்சா இவன் குடிக்கிறது எப்படி போலீஸுக்கு தெரியும்? அவன் விடுதலை செய்யப்படுகிறான். அவன் முடிவு பண்ணிட்டான். வளையம் நம்மை அணைக்க பார்க்கிறது, கழுத்தை பிடிச்சி அணைக்க பார்க்கிறது, நம்மை அணைக்கவில்லை. அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். இல்லைன்னா அவனுடைய கதை அன்னைக்கே முடிஞ்சிடும். எச்சரிக்கையாக இல்லைன்னா இவனுடைய கதை முடிக்கப்படும், ரகசியமாக முடிக்கப்படும். அடுத்து பெண் புகார் வராமல் அவன் பார்த்து கொள்கிறான். அவன் என்ன சொல்றான், நாயரை நம்பி மசதுகிறான். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு இத்தனை ஆண்டு காலம் கேரளா மக்கள் காத்து கிடந்தார். முரளி வேடவனுக்கு முதல் கட்ட கொலை முயற்சி இந்த கஞ்சா படம். இங்க பல வேடர் இருக்கிறான். ரஞ்சித் இருக்கான், மாரி செல்வராஜ் இருக்கான். இவர் வேடர் அல்ல, குருடர்கள். ரஜினி பொண்டாட்டி லதா ரஜினிகாந்த் 2 பேரையும் திருப்திப்படுத்தினா, சாந்தப்படுத்தினா தான், காலில் நக்குனா தான் இவன் வாழ்க்கை ஓடும். இப்போ ரஜினி, கமல், அஜித், விஜய், பாக்யராஜ், பாரதி ராஜா இவர்களால் வாய்ப்பு கேட்ட வந்த பெண்களை கெடுக்கப்பட்ட பட்டியலை எடுத்தா 1000 பேர் வருவாங்க. இந்த கேரளாவில் போட்டான அந்த விசாரணை கமிட்டி அதே போல் தமிழ்நாட்டுக்கு போடட்டும். எத்தனை பேர் ஜெயிலுக்கு எல்லாம் கோடம்பாத அப்படியே புலரில் தான் இருக்கும். இதே போன்ற ஒரு சூழ்நிலைக்கு வேடன் உள்ளாக்கப்பட்டிருக்க முயற்சி நடந்தது. அந்த முயற்சியில அவர் தப்பிச்சுக்கிட்டான். ഈ ഭൂമിയിൽ ജീവിക്കാൻ പറ്റില്ല എന്നാണ് പറയുന്നത്. ഭയந்தாൽ பயனில்லை. സുഖല്ലേ മക്കളെ? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழ பாண்டியன் சர்தார்கார நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வேடன் அவர்கள் கேரளால பயங்கர ஒரு ஃபேமஸான ஒரு ராப் சிங்கர். பட் ராப் சிங்கர்ன்றது கானா பாட்டுன்றது இல்லாம மக்களோட பிரச்சனைக்காக அவர் குரல் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காரு. பட் இந்த அளவுக்கு உயர்ந்ததுனாலயோ என்னவோ அவர் மேல ஒரு வன்மம் கொலை பண்ற அளவுக்கு போய் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஜெயிலில் போடுற அளவுக்கு தொடர்ந்து வந்திருக்குல்ல சார். ஸோ உங்களுக்கு ஈழத்தமிழர்கள் பற்றி இன்னும் நீங்கள் க்ளோஸாகவே பழகிருப்பீங்க, பேசியிருக்கீங்க. நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த வேடனுடைய அம்மா ஒரு மலையக தமிழ் பெண், மலையக தமிழச்சி. மலையக தமிழச்சி என்றாலே தமிழ்நாட்டினுடைய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய தலித் சமூகத்திலிருந்து மலையகத்துக்கு சென்று ஒரு 300 ஆண்டு காலமாக அடிமையாக வாழ வைக்கப்பட்ட ஒரு சமூகம். இந்த சமூகம் இன்றைக்கும் மலையகத்தில் அடிமைகளாகவே வாழ வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் 300 ஆண்டு காலமாக. நீங்கள் இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகம், ஜாதி அடக்குமுறையால் ஒடுக்கப்பட்ட சமூகம்தான் நீங்கள் இங்கே வாழ முடியாமல் மைக்ரேட் ஆகுது. உலகம் பூரா போகுது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் உலகம் பூரா உழைக்கக்கூடிய ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் சமூகம்தான். இடைச்சாதியும் இல்லை, மேல் சாதியும் இல்லை. என்ன காரணம்னா இவர்கள் ஒரு காலத்தில் நில உடைமையாளர்கள். இந்த நிலங்களை பிடுங்கிய பிறகு அவர்கள் அகதிகளாக சொந்த நாட்டில் ஆக்கப்பட்டார்கள். அதனுடைய விளைவு தான் ஆங்கிலேயன் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திரம் அடைவதற்கு முன்பு
உலகம் முழுக்க ஆங்கிலேய கப்பல்களில் ஏறி பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, இப்படி பல வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பிஜி தீவுகள், மாலத்தீவுகள், இப்படி உலகம் முழுக்க போனது ஒரே கூட்டம் தமிழ்நாட்டினுடைய தலித் மக்கள் தான். அதாவது ஆதிகுடி பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர் சொல்லப்படுகிற பல்லர்கள் தான். இப்போ இதுதான் வேடனுடைய ஆர்ஜின். வேடனுடைய ஆர்ஜின் அதுதான். இலங்கையினுடைய தேயிலை தோட்ட தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு தான் வேடனுடைய அம்மா. அங்கேயும் வாழ முடியல. அங்கேருந்து அந்த அம்மா திருச்சி முகாமுக்கு வருது, சின்ன குழந்தையா. இந்த திருச்சி முகாமில் தான் இருக்காங்க. திருச்சி முகாமில் எப்படின்னா காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கு. ஈழத்தமிழர்கள் எப்போதுமே அந்த மாதிரி. ஆமாம், வசதி படைத்த யாழ்ப்பாண தமிழை எவனுமே இங்கே அகதி முகாமுக்கு நாய் குட்டடிக்கு வரமாட்டான். பிரான்ஸு, லண்டன், அமெரிக்கா, இப்படி உலகம் பூரா பறந்து போயிருக்கும். யாழ்ப்பாண சைவ பிள்ளைகள் யாருமே 1,00,000 பேர் இருக்கா தமிழ்நாட்டில் அகதி, ஒரு ஆள் கிடையாது. 1,00,000 பேர் இருக்காமா. ஏறக்குறைய பல ஆயிரம் முகாம்கள் இருக்குங்க. தமிழ்நாடு முழுக்க முகாம் இருக்கு. நாய் குட்டடி தான். அதுல ஒரு யாழ்ப்பாண தமிழன் கூட கிடையாது. யாரு அவளை நீங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி 2 பேர் சொல்றாங்க, இது என்ன சத்திரமா சாவடியான்னு. காரணம், ஈழத்தமிழர்களுக்காக மட்டும்தான் சர்வதேச அகதிகள் பரிமாறிக்கொள்ளுகிற சட்டத்துல இந்திய பார்ப்பனர்கள் கையெழுத்து போட வச்சிருக்காங்க. இதுதான் காரணம். அப்போ திபெத் தலாய் லாமா நேரு போய் வரவேற்கிற சீனா பார்டர்ல இருந்து. அப்ப அண்டை சத்திரம் இல்லையா? அது அண்டை சத்திரமா இல்லையா? சுரணை கட்ட தமிழை, உப்பு போடாத தமிழை. அப்போ தலாய் லாமாவோடு வந்த பல லட்சக்கணக்கான பேர் சொல்ற உதவி தெரியுறான். சீனர்கள், சீனர்களுக்கு இந்து மத குப்பைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனால் சொந்த மண். அவன் இன்னைக்கு முருகனை இந்து மதத்தினுடைய சைவத்தை கும்பிடுறான். அவன் இது என்ன அண்டா சத்திரமான்னு கேட்குறான் 2 நீதிபதிகள். நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அப்போ இந்த ஆரிஜினை சேர்ந்தவன் தான் இந்த வேடன். அப்போ அப்பா ஒரு கூலி தொழிலாளி திருச்சியில், அவர் சேரத்தமிழன், இவன் மலையகத்தமிழன். 2 பேரும் எங்கே போய் வாழ்கிறாங்க அகதியா? கேரளாவில். அப்போது இந்த 3 குழந்தைகளை இவன் நடுக்குட்டி. இவனுக்கு இயற்கையாகவே அந்த உணர்ச்சி இருக்கு. ஏன்னா அந்த ஜீன் தானே சார் கஷ்டப்பட்டு வந்தது. அந்த ஒரு இது அதுதான். எல்லாரும் வலை வீசி மீன் பிடிக்கும், உனக்கு வலை கூட கிடையாது. அப்போ என்ன பண்ணுறான், இந்த குச்சியை ஈட்டி மாதிரி செஞ்சு அதில் மீன் பிடிக்கிறான். அதுதான் அவனுக்கு பேர் வேடன். மீனை வேட்டையாடுகிற காரணத்தினால் அவனுக்கு பேர் வேடன். சக கேரளாவை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு ஒரு ஹீரோ. அவனுக்கு தான் அந்த முரளியை வேடன்னு பேர் வைக்கிறானுங்க. இந்த இளைஞன் அவனுக்கு இயற்கையாகவே ஒரு உந்து சக்தி. இதே இயற்கையாகவே மரபணிலிருந்து வர்றது. மரபணிலிருந்து பிரபாகரன் என்ற ஒரு தலைவன் தோன்றியது மரபணுல. சேக்குவாரா என்ற ஒரு மனிதன் தோன்றியது மரபணுல. மரபணு மாறாமல் வருகிற ஒரு அடிமை சமூகத்திலிருந்து தான் இது போன்ற வீரன்லாம் வருவான். இந்த ஈழ தமிழர்களோட போராட்டம் இன்னைக்கு நேத்து இல்ல. இது தொடர்ந்து மேதகு அவர்களுக்கு முன்னாடியிலேருந்தே எவ்வளவு பேர் வந்து போராடி, மேதகு அவர்களும் ட்ரை பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் இது போராட்டமாவே தானே சார் இருக்கு. இந்த மாதிரி குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் சார் இதுக்கு ஒரு முடிவே இல்லாமவே இருக்கு? அது ஒரே காரணமா, டெல்லியில் இருக்கக்கூடிய கொள்கை வகுப்பாளர்கள், நீங்க அக்மார்க் பார்ப்பனர்கள், அவர்கள் ஈழத்தமிழனை ரசித்து கொள்ளணும்னு நினைக்கிறான். ரசித்து அவன் ரத்தத்தை குடிக்கணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு ராஜபக்சே என்ற கொடுங்கோல நாடாளுமன்றத்தில் சொன்னது, இந்தியாவுக்கான போரை நான் நடத்தினேன்கிறான். அப்போ அந்த இந்துவை விட அந்த பௌத்த ராஜபக்சே இந்திய பார்ப்பனர்களுக்கு தேவைப்படுறான். இதுதான் அரசியல். இதை யாருமே சொல்றது இல்லை. வேடனை தவிர எவனுமே சொல்றது இல்லை. இங்க பல வேடன் இருக்கிறான். ரஞ்சித் இருக்கான், மாரி செல்வராஜ் இருக்கான். இவர் வேடர் அல்ல, குருடர்கள். ஏன் ரஜினி பொண்டாட்டி லதா ரஜினிகாந்த் 2 பேரையும் திருப்திப்படுத்தினா, சாந்தப்படுத்தினா தான், காலில் வந்து நக்குனா தான் இவன் வாழ்க்கை ஓடும். அம்பேத்கர் அதையே சொன்னாரு. உன்னோட எதிரின்னு யாரை காமிச்சார் அம்பேத்கர்? இந்து மதத்தில் இழிவாக பிறந்து விட்டேன்,
சாகும்போது நான் இந்து மதம் சாக மாட்டேன்டா, நான் புத்த மதத்தை தழுகிறேன்னு. நாக்பூர் வந்து 3 லட்சம் பேர் அவர் இருந்த முதல்ல இந்து மதத்தை விட்டு வெளியேற ஆரம்பித்ததை கடைசி கூட்டம் வெளியேறுகிறதுக்கு அவருக்கு அதிகபட்சமே ஒரு 4-5 மாதம் தான் தேவைப்படுது. 4-5 மாதத்துக்குள்ள 10 லட்சம் பேர் புத்த மதத்தை தழுவிய பிறகு மர்மமாக கொல்லப்பட்டார். இப்போ அதே நிலைமை தான் யார்? வேடனுக்கு. வேடன் கஞ்சா குடிக்கக்கூடிய ஒரு சுற்று வட்டாரம் எப்படி உருவாச்சு? சங்கிகளால் அவனை வளைய வைக்கப்பட்டது. சங்கிகளால் அது கூட பின்னி பிணைஞ்சி அவர் மேல வந்து அதாம்மா அதாவது எப்பவுமே சங்கி கூட்டம் என்ன பண்ணும்னா அரவணைக்க பார்ப்பான். அவன் உஷாராயிட்டான். அந்த பையன் உஷாரான பிறகு அவனை அணைக்க பார்க்கிறார்கள். நீங்கள் அந்த அறைக்குள்ள விடு, அந்த விருந்தினர் மாளிகையில் 5 பேர் இருக்கிற இடத்துல கஞ்சா இவன் குடிக்கிறது எப்படி போலீஸுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? அப்போ அவர் அப்பாவி இளைஞன், சூதுவாதற்ற அப்பாவி இளைஞன். அவன் கஞ்சாவை குடிச்சவன் கதையை முடிக்கிறதுக்கு கஞ்சாவை குடிச்சு வைக்கிறாங்க. அவனும் அப்பாவி பையன் தெரியல கஞ்சாவை குடிக்கிறான். குடித்த பிறகு காவல்துறை உடனே வருது. அப்போ இவனை கொண்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு காலையிலிருந்து மாலை வரை கைது செய்யப்படுகிறான். இவன் கஞ்சா குடிச்சான், ஹெராயின் குடிச்சான், ட்ரக்ஸ் குடிச்சான், ஹைப்ரிட் கஞ்சாவை தாய்லாந்து இறக்குமதி பண்ணி குடித்தான். சங்கி கூட்டத்தினுடைய அத்தனை கேரளா சேனல் செய்தி ஆக்கின பிறகு என்னடா பண்ணிட்டான் அவன் தப்பு? அவன் சார்ந்த அந்த சமூகம், புலையர் கூட்டம், ஒடுக்கப்பட்ட கூட்டம் எல்லாம் காவல் நிலையத்துக்கு வரான். 50,000 பேர், 1 லட்சம் பேர் வரான். இது மக்கள் போராட்டமா வெடிச்சது. அவன் விடுதலை செய்யப்படுகிறான். விடுதலை செய்யப்பட்டான். அப்போ அவன் முடிவு பண்ணிட்டான், ஒரு வளையம் நம்மை அணைக்க பார்க்கிறது, கழுத்தை பிடிச்சி அணைக்க பார்க்கிறது, நம்மை அணைக்கவில்லை. அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். இல்லைன்னா அவனுடைய கதை அன்னைக்கே முடிஞ்சிருக்கு. அப்போ இது போன்ற இளைஞர்கள் காலத்தால் வெளியே வர்றான். இப்போ அவன் ஒரு ராக் சிங்கராகவே நான் வாழ்ந்துட்டு செத்து போகிறேன்னு முடிவு பண்ணிட்டான். என்னை போல சமூக அக்கறையுள்ள பல பாடகர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கேன். கத்தார் இருந்தார், எங்கள் நக்சலைட் கத்தார், மெக்கானிக் இன்ஜினியர், எங்கள் ஹைதராபாத் உஸ்மானியா யூனிவர்சிட்டியில் படித்தவர். கடைசி வரைக்கும் பெட்ஷீட் தான் போட்டிருப்பார், காலில் சலங்கை கட்டியிருப்பார். ரோட்டில் நின்று ஆடுனான்னா 1 லட்சம் பேர் கூடுவான். அங்கே கம்யூனிசம் ஒழிக்கப்பட்டு விட்டது. ஏன்? ஆதிக்க சக்தி எப்பவுமே அணைப்பதற்கு பார்த்து கொண்டே இருப்பான், விளக்கை அணைப்பதற்கு. அதே போல் இந்த இளைஞன் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லைன்னா இவனுடைய கதை முடிக்கப்படும், ரகசியமாக முடிக்கப்படும். நீங்க ஒரு விஷயம் எப்போதுமே சொல்வீங்க கேரளா மாநிலத்தை பத்தி. அங்க வந்து செலிபிரிட்டிஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. அங்க ஒரு நார்மலான ஒரு அமைச்சரும் முதலமைச்சருமே கூட போனா கூட யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா அப்பேற்பட்ட அந்த மாதிரியான ஒரு மாநிலத்துல இந்த மாதிரியான ஒரு ராப் சிங்கர், அதுவும் மக்களுக்காக குரல் கொடுத்து ஒருத்தர் இந்த அளவுக்கு 25,000 பேர் 30,000 பேர் இவ்வளவு தூரம் பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா மக்கள் அந்த அளவுக்கு வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்களா சார்? இல்லைம்மா, அதாவதுமா இந்த மனநிலை இந்தியா பூரா இருக்கு. இந்தியா பூரா தமிழ்நாட்டில் 30% பேர் ஓட்டே போடுறது இல்லை. அந்த 30% பேர் யார் தேவைப்படுறா? வேடன் தேவைப்படுறா. வேடன்கள் பல வேடன் தேவைப்படுறான். இங்கே எவனுமே வேடனா இல்லை. எல்லாம் அந்த திராவிட இயக்க சாக்கடையில் கழிவறையில் கரைஞ்சு போயிடுறான். நீங்கள் இப்போ வேடன் சொல்லுவதை ஏன் ரஜினிகாந்த் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் கமலஹாசன் சொல்ல? இவரோட சம்பளம் எவ்வளோ? 500 கோடி ரூபாய் சம்பளம் இவர்களுக்கு. 500 கோடி உழைக்கிற மக்கள் அப்படியே வேர்வை ரத்தத்தை கொண்டு போய் 500 கோடியை ரஜினிகிட்ட கொடுக்குறான், கமலஹாசன் 500 கோடி கொடுக்குறான், அஜித்திட்ட 200 கோடி கொடுக்குறான், விஜய்கிட்ட 300 கோடி கொடுக்குறான், திரிஷாக்கு சம்பளம் 5 கோடி, நயன்தாராக்கு சம்பளம் 7 கோடி. அப்போது இங்கே அதே தாக்கம் இருக்குது. ஆனால் இங்கு வேடன்கள் இல்லை. இங்கே வேடம் பூரா எங்கே இருக்கான்? வேஷம் போட்டுட்டு இருக்கிறான். அவன் வேடனாக இருக்கிறான். அதனால தான் அங்கே அவ்வளோ கூட்டம். இப்போ மம்முட்டி மோகன்லால் 2 பேரும் சினிமா எடுத்தால் கூடாத கூட்டம் இந்த இளைஞர் கூட்டம். அவன் என்ன சொல்கிறான்? நாயரை நம்பிதுரிய மசதுக்கிறான். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு இத்தனை ஆண்டு காலம்
கேரளா மக்கள் காத்து கிடந்தான். ஒரு தைரியம் வேணும்ல சார், இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. இயற்கையா ஜீன்ல வர்றதுமா, அதை யாரும் அடக்க முடியாது சார். இவருக்கு எப்படி சார் இந்த அளவுக்கு வந்து பாப்புலர் ஆகி எங்க எல்லா ஈழத் தமிழர்களும் எங்கேந்து இருந்தாலும் ஈழத் தமிழர்கள் அத்தனை பேரும் வேடன் 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 சொல்லிட்டு இப்போ கீழே கமெண்ட்ஸ்ல வந்து வேடனுக்காக அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த வேடன் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருப்பாரு சார் இந்த மக்களுக்கு நடுவுல? உழைக்கிற மக்களுக்காக யார் பேசினாலும் இந்த மக்கள் அவனை வாரி அணைச்சு அவனை உச்சி மூர்ந்து வைத்துக் கொள்வார்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழரசன் என்ற ஒரு மனிதன் ஒரு 10 மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். வழக்கறிஞர் சங்கரசூப்பு தான் சொன்னார், கடலூர் கோர்ட்டில் அவருக்கு ஜாமீன் கொடுக்கணும். அவர் அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், தமிழ்ச்சாதி. நீங்கள் அப்போ சங்கரசூப்பு சொல்லி விடுறார், யாராவது ஒரு 2 பேர் பெயிலுக்கு வாங்கன்னு. ஒரு 300 பேர் இருந்தாங்களாம் எங்கள் கடலூர் கோர்ட்டில். ஜட்ஜி எட்டி பார்த்து என்ன கூட்டானாராம், தமிழரசனுக்கு ஜாமீன் கொடுக்கறக்கு அவன் சொத்து பத்திரத்தோடு வந்து தலித் மக்கள் நிற்கிறான். 300 பேர் எத்தனை பேருக்கு சமம்? 3 லட்சம் பேருக்கு சமம். அப்படியே எட்டி பார்த்தார் ஜட்ஜு. எல்லாம் வயசானதுகளா கெல்டுகளாக இருக்க. அப்போது 2 பேரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டோடனே சாமின்னு வர்றாங்க. அந்த மக்களுக்கு மொழி அதுதான், அவன் எல்லாருக்குமே சாமி தான். நீ சொத்து பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க ஓடி தலைமறைவாயிருவார். அந்த ஆள் உன் சொத்தெல்லாம் போயிடும். ஐயா, அவன் கொடுத்த சொத்து இது. எவ்வளோ பேர் சொல்கிறான்? 200-300 பேர் கோட்டுக்குள்ளே வந்துட்டான். ஆண்கள் பெண்கள் எல்லாம் வயதானவர்கள். வேடன், அவன் தமிழ்நாட்டினுடைய வேடன். அவனை யார் கொல்றா? இந்த காவல்துறை தான் கொள்ளுது, ஆளுங்கட்சி தான் கொள்ளுது, அரசியல் தான் அந்த வேடனை கொள்ளுது. அவன் இப்போ கேரளா வேடன், இங்கே தமிழ்நாட்டு வேடன் தான் தமிழரசன். சார், இப்போ கேரளா அந்த வேடன் அவருக்கு கொலை பண்ணுற அளவுக்கு வந்து அவருக்கு அந்த மாதிரியான ஒரு த்ரெட் இருக்கும்போது, இப்போ அந்த மாநிலத்தில் யூஸ்வலாக கம்யூனிசம் தானே சார் கேரள மாநிலம், அங்கேயே எப்படி சார் இந்த மாதிரியான ஒரு த்ரெட் இருக்கிறதுக்கு? இல்லைம்மா, அதாவது இந்தியா பூரா இருக்குது இந்த மாதிரி த்ரெட். எப்படின்னா, இந்த அரசியல், அதாவது முதலாளித்துவ அரசியல் என்பது உழைக்கிற மக்களை யார் தட்டி எழுப்புறானோ அவனை கொலை செய்யணும், அவனை கொன்று ஒழிக்கணும். ஏன்னா மக்கள் எழுச்சி வந்து விடக்கூடாது, விழிப்புணர்வு. மக்கள் முட்டாளாகவே இருக்கணும். கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக முட்டாளாக வைத்திருக்கக்கூடியதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி. திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், எல்லா முதலாளித்துவ அமைப்புகளுமே அடிமைகளாக வைத்திருப்பதற்காக வேஷம் போட்டு பல கடலில் இருக்கான். எல்லாம் ஒரே மோட்டிவ் தான், கலர் தான் வேற வேற இருக்கே தவிர ஒரே மோட்டிவ் தான். இது போன்ற மக்கள் எழுச்சி வந்தால் இவனுடைய வியாபாரம்னா படுத்துரும். அப்போ அத்தனை பேரும் நேரடியாகவும் மறைமுகமாக ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வேடம் தான் தமிழ் அரசன், அவனை கொண்டே விட்டானுங்க. இப்போ அதே போல தான் நீங்கள் அங்கே முரளி வேடவனுக்கு முதல் கட்ட கொலை முயற்சி இந்த கஞ்சா பழக்கம். அவனே கூட குடிக்க சொல்கிறான், ஒரு சங்கி தான் குடிக்க சொல்கிறான். சங்கி இவனுடைய நெருக்கமான வட்டத்துக்குள்ள திட்டமிட்டு அனுப்பப்பட்ட பிறகு அவன் அதை வாங்கி புகைக்கிறான். கஞ்சான்னு தெரிஞ்சே புகைக்கிறான். அப்போ அவன் எந்த அளவுக்கு அந்த வட்டம் அவனை அழுத்தம் கொடுத்துருக்கும். அடுத்து பெண் புகார் வராமல் அவன் பார்த்து கொள்ளுகிறான். பெண் புகார் நிறைய ரசிகைகள் நீங்கள் நம்ம தெரியும். இப்போ ரஜினி, கமல், அஜித், விஜய், பாக்யராஜ், பாரதி ராஜா, இவர்களால் நீங்கள் வாய்ப்பு கேட்ட வந்த பெண்களை கெடுக்கப்பட்ட பட்டியலை எடுத்தால் 1000 பேர் வருவாங்க. 1000 பேர் இவர்களால். இங்கே இந்த மீ டூவாக இருக்கட்டும், இந்த கேரளாவில் போட்டான அந்த விசாரணை கமிட்டி, போக்சோ விசாரணை கமிட்டி, அதே போல் தமிழ்நாட்டுக்கு போடட்டும். எத்தனை பேர் ஜெயிலுக்கு எல்லாம் கோடம்பாத அப்படியே புலரில் தான் இருக்கும். அத்தனை பெண்களை வாய்ப்பு கேட்டு வந்த அத்தனை பெண்களை பாலியல் வல்லூறு பண்ணியிருக்கான். எல்லா நடிகரும் பண்ணியிருக்கான். வாயை எவனும் திறக்க முடியாது. அப்போ இதே போன்ற ஒரு சூழ்நிலைக்கு வேடன் உள்ளாக்கப்பட்டிருக்க முயற்சி நடந்தது. அந்த முயற்சியில் அவன் தப்பிச்சுக்கிட்டான்.